அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜக்கி. ஒரு 2 மாதத்துக்கு இந்த இடத்துல நாங்கள் ஒரு 3 பேர் 2 நிமிஷம் பேசிட்டு தான் போவோம். நானும் ஆஷிக்கும் என் இன்னொரு ஃப்ரெண்டும். ஆனால் இன்றைக்கி ஆஷிக் பள்ளியை விட்டு வெளியே வாராரே இல்லை. காரணம் என் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நடந்த அவலம். எனக்கும் பள்ளியில் இருக்க ஆசை தான். எனக்கு A level எக்ஸாம் வருது. நானும் படிக்கணும். அதுவும் என்ற ஒரு கடமை தானே. என்ன ஃபுல் கதை மேண்ட வாயில கேட்டீங்க போல. அஸ்ஸலாமு வாலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க 3 பேரும் ஒரே கிளாஸா? இல்லையே தம்பி. அப்ப எப்படி நீங்க 3 பேர் இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க? நான் 3 பேரும் ஒரு ரோட்லைன் தான் வரேன். 5 நேரமும் தொலைந்துட்டு கொஞ்ச நேரம் மீட் ஆகிட்டு தான் போவோம். இதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். நானே இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சேர்த்து விடுறேன். ஷாயிர் எங்க பாக்குறீங்க? மிச்ச நாளை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப பிடிச்சிக்கி. பிடிச்சிருந்தா வாப்பாட்ட பேசுறே தானே முறை. அந்த புள்ளி அம்மைக்கு லவ் பண்ணுறேன் மச்சான். மச்சான் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிக்கிடா. அவன் சொன்ன மாதிரி வாப்பா கிட்ட போய் பேசுறது வேஸ்ட் மச்சான். ஃபஸ்ட்டு நான் புள்ளி பிக்கப் பண்ணுவோம், அது போகிற வாப்பா கிட்ட போய் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஆல்மோஸ்ட் லேட். இக்காம சொல் டைம் சரி. அவசரம் போ. பள்ளிக்கு போமே. கொஞ்சம் நீங்கள் முந்துக்க நான் வரேன். மகன் எலும்புங்கப்பா, எலும்புங்க சுபா வாங்க சரி. எலும்புங்க தொலை போடலையா? 2 மணி நான் தூங்க போல. நிம்மதி தூங்கிட்டு போங்க கொஞ்சம். அது ஷஹீர் தானே? வைத்து பாப்போம் என்ன நடந்துச்சு. வேற என்ன அடகனா உள்ள விட்டு வச்சுட்டா. என்னத்தான் நடக்கிற எல்லாத்தையும் விட்டு போட்டு போயிட்டால் வாழ்க்கையே வெறுக்குது. பாப்பா பாத போனீங்கன்னா முடிச்சு கொடுக்க போறாங்களாம். எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை. வா மச்சான், இதெல்லாம் மறக்க ட்ரிப் பண்ணி போயிட்டு வருவோம். என்னடா சார் அவன் மச்சான் இங்க வா. தனியாகிற எல்லாரும் உட்காரோங்க வா. என்னடா சோமாயிரே. உட்காரு. இந்த குடி. இதான் உனக்கு மருந்து. குடி மச்சான், குடி. குடிடா. சும்மா அடி.
இப்படி லவ் ஃபெயிலியர் மறந்துடா. ஏய் குடி. எஸ் எஸ் அடிக்கிறான்டா. வருவாரு இன்ஷாஅல்லாஹ் வருவாரு. எனக்கு இதுமே இல்லடா, அவளே வேணும் எனக்கு, பேசாம செத்துற நினைக்குதுடா. முதல்ல அதை செய், உன்னோட பெரிய தொல்லடா. போ, இப்ப ட்ரெயின் வரும், பெத்து தலை. இதெல்லாம் சாவுற மூஞ்சாடா இது. அவன் சரிடா, எனக்கு இதுக்கு மேல இல்லடா. நான் பேசாம பேசி செத்துற போறேன். அவன் சரி, நான் போறேன்டா. எனக்கு அவள் இல்லாம மேலா, நான் சாவ போறேன்டா. கேளாடா. சுபோத் வந்துட்டு அவனை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ விடிஞ்சிருச்சு. ட்ரெயினில் பட்ட பொடி கூடையும் என் கண்ணில் இருந்து மறைஞ்சிருச்சு. அந்த உம்மா சொன்ன வார்த்தை தான் இன்னும் என்னை காதலோ கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எல்லா ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை? எல்லா என்னை மகனை நான் இழந்துட்டேன். யாராக இருந்தாலும் சரி, பாவத்தை கண்டுட்டு அதை நீங்கள் தவிர்த்து நடக்கணும்னு நினைக்க வேணாம். அந்த பாவத்தை தடுக்கிறதுக்கு பாருங்க. எந்த தாய்க்கு ஏற்பட்ட நிலைமை எந்த தாய்க்கும் ஏற்படப்படாயாலா? என்னை யாரும் இழந்துட்டேன் என் மகனை. இனிமேல் திருப்பி எனக்கு மகன் இல்லை. இதெல்லாமே இந்த கெட்ட பழக்கத்தால் தான். இந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட நிலைமை யாருக்கும் வரப்படா. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, ஒரு தப்பு நடந்தா அதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யுங்க. வேண்டிய அளவுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லா குடிக்கிறேன்னு முடிவு பண்ணி ஏடா குடிக்கிறேன். ஜான், சைடு போன கவலை தானே குடிக்கிறோம். ஆனா இனிமே சத்தியமா குடிக்கிறலடா.